சினிமா இண்டஸ்ட்ரியில ஆரம்ப காலத்துல கிளாசிக் மியூசிக் இருந்துச்சு. அத தொடர்ந்து செமி கிளாசிக்கல், அப்புறம் ஃபோக்கு, வெஸ்டர்ன் அப்படி இப்படின்னு போயிட்டு, இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டா ஹிப்ஹாப். ஏதாச்சும் ஒரு படத்துல கண்டிப்பா ஹிப்ஹாப் ஸ்டைல்ல ஒரு சாங் ஆச்சும் இருந்துருது. ஹிப்ஹாப் அப்படின்னு சொன்னதும் ஞாபகம் வருது நம்ம ஹிப்ஹாப் தமிழா ஆதி. அவர் எங்க போயிட்டாரு கொஞ்ச நாளா ஆள காணாமே அப்படின்னு பார்த்தா, இவர் இப்போ மியூசிக் டைரக்டர் அவதாரம் எடுத்திருக்காராம். திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமாருடைய தயாரிப்புல கூடிய சீக்கிரம் ஒரு படம் வரப்போகுது. அந்த படத்துல தான் இவரு இசையமைக்க போறாரு. ஹிப்ஹாப் தமிழா டீம் வந்து இவரும் இவருடைய ஃப்ரெண்டு ஜீவாவும் வச்சிருக்காங்க. அண்ட் அந்த ஆல்பம் மூலமா வெளிவந்து சினிமா உலகத்துக்கு அறிமுகமானவர் தான் ஆதி. ஆதி சினிமா உலகத்துக்கு வந்த உடனே யாருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனாரு அப்படின்னு கேட்டா அனிருத்துக்கு. ஏன்னா எதிர்நீச்சல் படத்துல 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து சூதுகவும் படத்துல ஒரு பாடல் எழுதியிருந்தாரு ஆதி. அண்ட் அதையும் தொடர்ந்து இவங்க 2 பேரும் அதாவது அனிருத்தும் ஆதியும் சேர்ந்து வணக்கம் சென்னை படத்துல ஒரு பாட்டு சூப்பரா பாடி டான்ஸ் எல்லாம் ஆடி கலக்கு கலக்குன்னு கலக்கி இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆதி ரீசெண்டா வாடி புள்ள வாடி புள்ள அப்படிங்கிற பாடலையும் வெளியிட்டு இருந்தாரு. ஸோ அவரு மியூசிக் டைரக்டரா ஆக போறாரு. ஸோ பாடல்கள்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது வந்து கேரண்டீடா சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், திரைப்படம் வரட்டும், பாடல்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறமா பேசலாம்.